இப்போதான் எங்களுக்கு தெரியும், வேற எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோறு சீலை வந்திருக்குது. அது வந்ததுனால தான் எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இதை வந்து அரசாங்கம் வந்து ஏதோ ஒன்று இது பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லதாக இருக்கும். இல்லை இப்படியே தான் இருந்துச்சுனாக்கா நாங்கள் கடன் தொல்லையால் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இதாகணும். நாங்கள் குழந்தைங்களையும் படிக்க வைக்க முடியாது. இதை நம்பி தான் இருக்கிறோம். அரசாங்கம் இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ வந்து போன வருஷம் வந்து ஆடி நோம்பி, எப்பயுமே ஆடி நோம்பில் கொஞ்சம் டல்லாக போகும் 5 நாளைக்கு. இப்போ வந்து ஒரு வருஷமாகவே எல்லாமே டல்லாக இருக்குது எல்லம்பிள்ளையில். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சீலை வியாபாரம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. சூரத்துலேருந்து சீலை வர்றதுனால எலம்பிள்ளை சீலையை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே கேட்டாலும் 300-400 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. கூலி வந்து எப்பயும் 300 ரூபாய்க்கு மேலே போகும். இப்போ ஒரு சீலைக்கு 150 ரூபா மட்டும் தான் தராங்க. வாரம் எப்படி வீட்டில் வந்து 5000 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து 1000 ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு எதுவும் வாங்கி சாப்பிடவும் முடியல. உடம்பு சரியினாலும் ஒன்றும் பண்ண முடியல.